இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் டார்லிங் மசாலா அண்ட் ஊர்காய் வழங்கும் தமிழா தமிழா கோ பவர்ட் பை தர்ஷன் சுகந்த ஸ்வர்ண அகர்பக்தி ட்ரஸ்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் ஃபண்ட்ஸ் இந்தியா மேக்கிங் இந்தியா வெல்த்தியர் ஸ்பெஷல் பார்ட்னர் யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் பக்கா மேட்ச் கோ பிரசன்டட் பை எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் தீபாவளி ஆஃபர். உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையப்பன். இன்னைக்கு பேச போற தலைப்பு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலேயே நிச்சயிக்கப்பட்டு திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளை வச்சு ஒரு ஷோ பண்ணதே இல்லை. இது ஏன் பண்ணதே இல்லை இது வரைக்கும் அப்படின்னா, இப்படி ஆர்கனைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நிச்சயிக்கப்பட்டு திருமணத்துக்காக வெயிட் பண்ற தம்பதிகளை வச்சு ஆர்கனைஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ண டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். அதே போல நீங்க எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் நான் தெரிவிச்சுக்கிறேன், எங்களுக்காக இந்த ஷோக்கு வந்ததுக்காக. ஓகே, இந்த தலைப்பில் என்ன பேச போகிறோம்? நிச்சயிக்கப்பட்டு திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகள், இவங்கள்ட்ட என்ன பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு இயல்பான கேள்வி வரும். பொதுவாகவே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா, நிச்சயம் ஆகுது அப்படின்னா அப்புறம் கல்யாணத்தை அப்போ தான் முகத்தை பார்க்க முடியும், அப்போ தான் பேசவே முடியும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி கொஞ்சம் ஃபோன் நம்பர் கேட்கலாம், அப்புறம் 10 நிமிஷம் நேரில் பேசலாமான்னு கேட்கலாம். அப்படிங்க தாண்டி இன்றைக்கி நேரில் போய் ட்ரெஸ் வாங்கும்போது கூட போகலாமே, இந்த மாதிரிலாம் மாறிடுச்சு. பொதுவாக திருமணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பீரியடு ஒரு 6 months வந்து ஹனிமூன் பீரியடுமாங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு முன்னால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு டைம் கேப் இருக்கும்ல, அது வந்து கோட்ஷிப் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோட்ஷிப் பீரியடில் உங்களுடைய கான்வர்சேஷன்ஸ் என்னவா இருக்கும், திருமணத்துக்கு அப்புறம் என்னவா இருக்க போகுதுங்க பேசுவீங்களா, இல்லை திருமணத்தை பற்றின எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல, அல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் பேசுவீங்களா அப்படிங்கிறத ஒரு விண்டோ மாதிரி காட்டலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய தம்பதிகளுடைய மனநிலை இப்படி இருக்குது, சொசைட்டி இப்படிலாம் எவால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கொண்டு வரலாம் அப்படிங்கிறதா இந்த நிகழ்ச்சியுடைய பிளான். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு பொருள் வந்து உங்கள் கைக்கு வரும். அந்த பொருளை நீங்கள் உங்களுடைய பார்ட்னருக்கு கொடுக்க போகிறீங்க. அதை ஜஸ்ட் லைக் தட், இந்த வாங்கினேன் இந்த குடிச்சிக்க அப்படிங்க மாதிரி இல்லாமல் ஒரு லவ்வபுளாக கொடுக்கணும். உங்களுடைய பார்ட்னருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல, இப்படிலாம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு, அப்படி நீங்கள் கொடுக்கணும். நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து இப்போ நான் எங்கேயா போகிறேன், இல்லை ஏதாச்சும் மோட்டிவேஷன் தேவை, ஏதோ பேசுகிறோம், இதெல்லாம் இருக்குல்ல, இந்த டைமில் வந்து எப்போவுமே வந்து நான் சப்போர்ட்டாக வர்ச்சுவலாக டெக்ஸ்ட்டாக தான் என்னால் பார்த்துக்க முடிஞ்சிச்சு, பேச முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், சின்ஸ் வி ஆர் கெட்டிங் மேரிட், கல்யாணம் ஆக போகுது, எனக்கு வந்து லைஃப்லாம் இது வரைக்கும் கம்பெனின்றது பெருசாக இல்லை, எப்போவுமே அம்மா இருந்திருக்காங்க அது மாதிரி. ஸோ ஐ விஷ் தட் ஃபார் எவர் நம்ம வந்து ஒன்றா எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு. ஐ வாண்ட் யூ டு பி த குயின் ஃபார் மீ and I love you. ஐ லவ் யூ வந்து சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் நிறையா சொல்ல மாட்டோம் அப்படி இப்படின்லாம். ஆனால் நாங்கள் 2 பேர் வந்து நிறைய சொல்லிப்போம். பட் இப்போ அவர் சொன்னது இந்த மாதிரி, நீ வந்து லைஃப்பில் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு அந்த ஐ லவ் யூவை விட அது ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் இமோஷ்னலாக இருக்குது. ஸோ நானும் அதான் சொல்கிறேன், நீயும் எனக்கு லைஃப்பில் அந்த சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. அண்ட் ஐம் தேங்க்ஃபுல், ஒன்றை மாதிரி ஒரு பர்சன் எனக்கு லைஃப்லாம் சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்கன்னு நினச்சாலே ஐம் ஃபீல் வெரி வெரி பிளஸ்ட். பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தான் அப்படியே கொஞ்சம் அவர்னு மாறுற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக இது வந்து அவன் தான் கூப்பிடுவேன், ஆனால் அம்மா அப்பா பார்ப்பாங்க, அதனால தான் அவங்க. ஓகே, நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பராக இப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ப்ரப்போஸ் பண்ணலை. பட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உன்னோட குறும்புத்தனத்தை என்னை விட்டால் வேறு யாராலையும் பொறுத்துக்க முடியாது, என்னோட டார்ச்சரையும் உன்னை விட்டால் வேறு யாரும் பொறுத்துக்க முடியாது. நீ ஒரு கிறுக்கி, நான் ஒரு கிறுக்கேன், எனக்காக பிறந்த கிரேசி குயினே, நம்மளுக்கு வேறு சாய்ஸே இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறத தவிர்த்து. ஸோ இந்த க்ரௌன் இந்த கிரேசி குயினுக்காக. How happy you are, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார். நான் இந்த மாதிரி அழகா பலூன்லாம் வச்சுருக்காங்க, ரொமான்டிக்காக, என் தேவதையே, என் வாழ்க்கையில் வந்த தெய்வமே அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பேசுவான் தான் சத்தியமாக நினச்சேன். பட் கடைசியில் வந்து கிறுக்கிங்கிற ஸ்டேஜில் வந்து விட்டுட்டாரு. பட் ஐ எம் ரியலி ஹாப்பி. உண்மைதான், நான் வந்து சின்ன வயசுலேருந்து அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, உன் சேட்டையெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பையன் பிறந்து தான் வரணும் அப்படின்னு. ஸோ அப்படி பிறந்து வந்த பையன் தான் இவன், நான் நம்புகிறேன். ஸோ என்னை வந்து நானாக தான் இருக்கேன். எனக்கு வந்து ஆஃப்டர் கெட்டிங் இன் டு த ரிலேஷன்ஷிப்
பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் எனக்கு பெரிய வித்தியாசமே தெரியல. ஸோ அந்தளவு என்னை ஸ்பேஸ் கொடுத்து நல்லா பார்த்துக்கிறாரு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம். சூப்பர். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதை விட அவர் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தானே சொல்லியிருக்காரு. ப்ராக்டிக்கல் அதுதான் சார். நம்ம என்னதான் தேவதையே சொன்னாலும் நாளை பின்ன பிசாசாக மாறப்போகுது நம்ம தான் இல்லையா? அதனால அவர் இப்போவே ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி சொல்லிட்டாரு. ஸோ தட் இஸ் ட்ரூ. சூப்பர். ஓகே ஃபைன் நைஸ். ஓகே நெக்ஸ்ட் அப்படி வருது. எங்களவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக தெரியும் உங்களுக்கு எனக்கு. ஓகே. இன்னும் நான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ப்ரொப்போஸ் வந்து ஐ லவ் யூ அந்த மாதிரி நான் வந்து மேக்ஸிமம் பண்ணதே இல்லையா? புரியல. பண்ணதே இல்லை, ப்ரப்போஸ் பண்ணதே இல்லையா? ஆமாம் சார், மேக்ஸிமம் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக நான் இவங்கள்ட்ட வந்து ஐ லவ் யூ சொன்னது நான் சும்மா சேட்டில் லவ் யூ அப்படின்னு சொல்லுவேன். பட் நேராக சொன்னதில்லை. ஸோ இப்போ நான் இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கவிதையாக சொல்லி நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு ப்ரப்போஸே பண்ண போறீங்க. ஓகே சூப்பர். ஓகே. இரவோடும் பகலோடும் நான் ரசிக்கும் ஒற்றை நிலவாக என் வாழ்வில் வருவாயா? அவர் சொன்ன கவிதைக்கு மீனிங் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து இது வரைக்கும் டைரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணதே இல்லை, ஜஸ்ட் சேட்டு அப்படி தான். நான் வந்து அவங்க கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியுமா அப்படின்றது மட்டும்தான் அவங்க கேட்ட ஒரே ஒரு விஷயம் இந்த 10 இயர்ஸில். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இவங்க இவ்வளோ பேர் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணுறது எல்லாமே. இரவிலும் நிலவாக மட்டுமல்ல, பகலிலும் நிழலாக வருகிறேன். என்னோடு நீ இருந்த காலத்தில் உனக்காக நான் இனிய தருணங்கள் தந்ததில்லை. இனிமேலும் வரும் காலத்தில் உனக்காக உன்னோடு நான் இருப்பேன் என் காதலியே. சரி ஓகே அங்கே கொடுங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து இவளுக்கு ப்ரொப்போஸே பண்ணதில்லை. அவங்களுக்கு நான் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். ஆனால் நான் ப்ரொப்போசல்னு ஒன்று பண்ணதே கிடையாது. ஓகே இது வரைக்கும் ப்ரப்போஸே பண்ணதில்லைல்ல, இப்போ நீங்கள் அழகாக ப்ரப்போஸ் பண்ணி. ஷையா இருக்கு ப்ரோ, ஒரு மாதிரி ரொம்ப ஷையா இருக்கா? ஆளே இல்லை. ஆனால் அவர் இந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. சீரியஸ்லி இவருக்கு வந்து ரொமான்ஸ்ன்ற நான் அடிக்கடி கேட்பேன், ரொமான்ஸுக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்படி ஒரு ஆள் ஒரு மாதிரி நல்லா இருக்கானா, ஜாலியாக இருக்கு. ஸோ இவ்வளோ பேர் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கோன்னா நான் ஒரு தெளிவான ஒரு ப்ரொப்போஸ் பண்ண மாட்டேன். நான் ஒவ்வொரு டைமும் அவர்கிட்ட லவ் யூ சொல்லும் போது நான் ப்ரொப்போஸ் பண்ணலை, உனக்கு நான் ப்ரொப்போஸ் பண்ணலை, ஆனால் நான் ஒரு நாள் வந்து ஒரு ஸ்டேஜில் எல்லோரும் பார்க்குற மாதிரி நான் ப்ரொப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் இப்போ வரைக்கும் நான் அவகிட்ட ஒரு தெளிவான ஒரு ப்ரொப்போஸ் நான் பண்ணதே கிடையாது, நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு இந்த தமிழால் வந்து இந்த ஸ்டேஜில் எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் இவகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியே ஆகணும் இந்த டைமில். ஸோ நான் ரிங்கு அவளுக்கு போட்டு விடலான்னு நான் நினச்சேன். பட் நான் என்கிட்ட இப்போ ரிங் இல்லை. ஸோ இந்த க்ரௌண்ட் தான் அவளுக்கு வந்து நான் வச்சு ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன். சூப்பர். ஓகே ஓகே எங்கே கொடுங்க. நாங்கள் 2014 நான் ஒன் சைடு அவங்கள லவ் பண்ணுறேன். 2014 ஒன் சைடு லவ் பண்ணிருந்தீங்க. ஓகே 2016 தான் அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். சரி. அப்போ அதான் ஃபஸ்ட்டு ப்ரப்போசல். இது வரைக்கும் அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண கிடையாது. 2016 அவங்க ஆனால் அக்செப்ட் பண்ணது 17. சக்தி நீ எனக்குள்ள உள்ள ஒரு சக்தியாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். ஓகே மேலே கொடுங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னு தெரியல. நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன் இவர்கிட்ட. நானும் 6 இயர்ஸாக 5.5 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன பண்ணிட்டேன்னு தெரியல. எவ்வளோ சண்டை போட்டாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஷேர் பண்ண ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டு எல்லாமே ஷேர் பண்ணுவோம். இதுவரை எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். நான் நிறைய திட்டிருக்கேன், என்னை விட்டு போகலை. இனிமேலும் ஏதாவது திட்டிட்டேன் கோவப்பட்டுட்டேன்னாலும் என்னை விட்டு போக வேண்டாம். லவ் யூ. ஓகே க்ரௌண்டை மாட்டி விடுங்க அவருக்கு. இன்னைக்கு வந்து லவ்லேருந்து என்கேஜ்மெண்ட் வந்து அடுத்து திருமணத்தை நோக்கி பக்கத்து ஸ்டெப் வரைக்கும் நிற்கிறீங்க. ஸோ இவ்வளோ தூரம் ஒரு ட்ராவல் இருக்குது. இந்த ட்ராவலில் நான் இந்தந்த காரணத்தினால தான்
அவங்களுக்கு பக்கா மேட்ச், அவங்க இந்தந்த காரணத்தினால தான் எனக்கு பக்கா மேட்ச். மிஸ்ஸிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ எனக்கு ஒரு ப்ளஸ் இருக்கும், எனக்கு சில மைனஸ் இருக்கும். அந்த ப்ளஸ் மைனஸ் இந்த கனெக்ஷனை வந்து அவங்க பூர்த்தி பண்ணிடுறாங்க. ஆமாம், நான் சம்டைம்ஸ் கோவப்படுவேன். கோபம் அசன் எனக்கு வந்து ரொம்ப இல்லை, ஷார்ட் டெம்பர்டுன்னு இல்லை, பட் ஷார்ட் டெம்பர்டுன்னு இல்லை, பட் ஆமாண்டாங்களா நீங்கள் உருட்டுறீங்க. சரி, ஷார்ட் டெம்பர்டு தான். ஷார்ட் டெம்பர் தப்பான விஷயம்லாம் கிடையாது. ஷார்ட் டெம்பர்னா சார் இப்போ 3 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு 3 டைம்ஸ் தான் அவர் வந்து கோவப்பட்டிருப்பார். அதனால் வந்து எக்ஸ்ட்ரீம். நான் வந்து சின்னதாக நிறையா கோவப்படுவேன். ஸோ நான் சின்னதாக கோவப்படுறதும் அவர் வந்து விட்டு கொடுத்து, இல்லை பரவாயில்ல நீ இப்போ பேசாத, கொஞ்ச நேரம் கழித்து பேசு அப்படின்னு அவனும் நிறையா ஸோ அந்த 3 டைம்ஸ் அவன் எக்ஸ்ட்ரீமாக ஷார்ட் டெம்பர் ஆனது வந்து நானும் அப்படியே சைலண்ட் ஆகிடுவேன், ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அப்படியே அந்த நெக்ஸ்ட் செகண்டே நாங்கள் நார்மலாக பேசுவோம். இப்போ வந்து டக்குன்னு எனக்கு ஏதாச்சும் என் ஆஃபீஸில் என்னோடய ரோல் வந்து ரொம்ப க்ரியேட்டிவ், எனக்கு பிளாக் ஆகிடும் மைண்டை, என்ன பண்ணுறது. ஆனால் உடனே கேட்பாங்க. அவன் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸும் நிறையா அவருக்கு ஷூட் இருக்கும். டக்குன்னு நான் கால் பண்ணுவேன், ஃபோன் எடுத்து நான் சொல்லுவேன் எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ரொம்ப பிளாக்காக இருக்குது அப்படின்னா உடனே சொல்யூஷன், இந்த மாதிரி பண்ணு, இந்த ஐடியா பிச் பண்ணு. ஸோ எங்கெங்கே நான் என் லைஃப்பில் ஸ்டக்காக இருக்கேனோ, இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் ஜாப் ரோல், பட் எங்கே ஸ்டக்காக இருந்தாலும் அந்த 1 செகண்ட் நான் பேசினா அது வந்து எனக்கு அப்படியே கிளியர் ஆகிடுறது. ப்ரொஃபஷனலாகவும் சரி பர்சனலாகவும் சரி, நான் எங்கெல்லாம் வந்து ஸ்டக் ஆகி நிற்கிறேனோ அந்த இடத்துல அவர் வந்து சால்வ் பண்ணுறாரு உடனே அந்த நெக்ஸ்ட் மினிட்டு. ஓகே, இன்ஸ்டண்டா. ஓகே, அடுத்து இந்தந்த விஷயங்களால தான் என் பார்ட்னர் வந்து எனக்கு பக்கா மேட்சாக படுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ எங்களது பார்த்தீங்கன்னா 2 months ஆஃப் லவ். இது நம்புவீங்களான்னு தெரியல. ஜான்வரி 2023 மீட் பண்ணேன். மார்ச்சில் வந்து வீட்டிலலாம் ஓகே பண்ணியாச்சு. இது அதுக்கு முன்னாடி எனக்கு 4 வருஷமாக பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க, சாரி 4 வருஷமாக மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. ஓகே, என்னென்னா ஜஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட பேசினேன் காலில் மட்டும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் முன்னாடி யூடியூப் சேனலில் வந்து இந்த லைக் பெண்களோட பீரியட்ஸ் பெயின் பற்றி அந்த மாதிரி கொஞ்சம் +18 டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ்க்காக பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க அதை பார்த்துட்டு, ஓ இப்படியெல்லாம் பேசுவியா நீ, அப்போ வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல, உன்னால் இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே, இவர் என்ன ஸ்டாப் பண்ண சொல்கிறாருன்னு ஒரு நிமிஷம் நான் பிளாங்க். அதே விஷயம் இவன் பார்த்தோன்னே, ஏன் நீ ஸ்டாப் பண்ணிட்ட, இப்போதைக்குள்ள இதெல்லாம் கண்டினியூ பண்ணலையா அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி நான் பண்ணுறேன்னு தெரிஞ்சு பயங்கர சப்போர்ட்டு. இது போதுமே, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கலான்னு எனக்கு ரொம்ப டக்குன்னு பிடிச்சிருச்சு. இந்த விஷயங்களை தான் அவங்க எனக்கு வந்து பக்கா மேட்ச் நான் ஃபீல் ஆகுறேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். கோவப்படுது, அதனால பக்கா மேட்ச்னு ஃபீல் பண்ணுறேன். பக்கா மேட்ச். நானும் கோவப்படுவேன். ஒரு டைம்ல நான் கோவப்படுறதை நிப்பாட்டிட்டேன். அவ மட்டும் தான் கோவப்பட்டு இருக்கா இப்போ வரைக்கும். இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, திருமணத்தை பற்றி வச்சுருந்த உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இப்படி பண்ணணும்னு நினச்சிருந்தேன், அல்லது வந்து ஹனிமூனுக்கு இங்கே போகணும்னு நினச்சிருந்தேன், அன்னைக்கு வெட்டிங் அன்னைக்கு என்னுடைய பார்ட்னர் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிருக்கணும்னு நினச்சேன்னா, ட்ரெஸ்ஸிங்க்கு நான் இவ்வளோ செலவு பண்ண நினச்சேன், இப்படி சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும்ல, அப்படி வந்து உங்களுடைய திருமணம் குறித்தான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு? இதில் மட்டும் நாங்கள் ரொம்ப ஆப்போசிட் சார். அவருக்கு வந்து பேசாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், எதுக்கு இவ்வளோ செலவு. ஆனால் எனக்கு எப்படின்னா, எனக்கு எல்லாமே பண்ணணும். எங்களுக்கு பண்ணணும் சொல்லுங்கள். 3 நாள் ஃபங்க்ஷன் இருக்கும் சார் எங்களுக்கு. நாண்டி, அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் திருப்பி பண்ணுவாங்க, ரிசப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட் டே திருப்பி கல்யாணம், திருப்பி நாங்கள் தெலுங்கானாவில் திருப்பி ஒரு திருப்பி கருகமணி கோத்துறதுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் மண்டபமே காலி பண்ணுவோம். ஸோ நான் வாரத்தில் 7 நாள் டேரா போட்டுருவீங்க போல மண்டபத்திலே. இதில் எனக்கு மெஹந்தி, ஹல்தி, சங்கீத், நான் நார்த்தில் வளர்ந்தேன், அதனால எனக்கு அதுவும் பண்ணணும்னு ஆசை. அது வந்து டூ மச் ஹை எக்ஸ்பெக்டேஷன் எனக்கே தெரியும். அதனால தான் வெறும் நாங்கள் வந்து நாங்கள் அங்கேயும் வேணாம் இங்கேயும் வேணாலும் நாங்கள் வந்து ஷார்ட்டாக ஒரு 1.5 நாள் கல்யாணம் மாதிரி தான் சார் பண்ணுறோம். அதுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 lakhs வந்து கேட்ரிங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 7-8 கிட்ட வருது, மண்டபமே ஒரு 4 லட்சம் கிட்ட வருது, அதுக்கப்புறம் டெக்காரே ஒரு 2 lakhs, ஃபோட்டோகிராஃபி அதில் தனியாக. இதுவே நாங்கள் சும்மா இப்போ 2 days தான் சார் பண்ணுறோம். அதுதான் சார் ஸ்கெப்டிக்கலாக இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம், ஓகே ஒரு 2-3 நாள் நல்லா ஃபன் பண்ணுறதுக்காக பண்ணுறோம், 25 லட்ச ரூபா செலவு பண்ணுமா? அதுதான் என் கொஸ்டின். ஏன்னா அந்த காசு இருந்துச்சுன்னா we can use it for அதை இதில் நம்மளுக்கு செலவு பண்ண நினைக்கிறீங்க. சொந்தமாக ஒரு தனியாகவே வீடு வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஓகே, மேரேஜ் பார்த்தினா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? நான் இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கணும், இல்லை மண்டபம் வந்து இந்த மாதிரி இருக்கணும், சிட்டிக்குள்ளே பண்ணணும், இல்லை இவ்வளோ கிராண்டாக பண்ணணும், அந்த மாதிரி வச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பட்ஜெட் இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ மேரேஜை பற்றி ட்ரீம் என்னன்னு கேட்டீங்க சார். எங்கள் இன்டர் கேஸ்ட்டுங்கிறனால எங்கள் மேரேஜே ஒரு ட்ரீமாக தான் இருந்துச்சு, நடக்குமா இல்லையாங்கிற அளவு. வீட்டில் வந்து 2 வீட்லையுமே வந்து ஒரு பட்ஜெட் இருந்துச்சு, பிள்ளைங்களோட கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வச்சுருந்தாங்க.
போய் சொன்னோன்னே இப்போ ஒரு 100% பட்ஜெட் வச்சுருக்காங்களா, என்னது லவ்வா 20% கட் பண்ணு, எல்லாம் லவ் மேரேஜுக்குலாம் போதும் அப்படின்னு 80 வந்துருச்சு. அப்புறம் என்னது இன்டர் கேஸ்ட், வேறு கேஸ்டா, இன்னொரு 20 கம்மி பண்ண முடிஞ்சு. அப்புறம் இன்னொரு சீக்ரெட் யாருக்கும் தெரியாது சார். ஆக்சுவலி பழகி 2 மாதத்துக்கு அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச பிறகு தான் எங்களுக்கே தெரியும். நான் வந்து ஒரு வயசு பெரிய பொண்ணு, அவரோட ஒரு வயசு பெரிய பொண்ணு. இந்த உண்மை தெரிஞ்சோன்னு என்னது உன்னை விட ஒரு வருஷம் சின்ன பையனாட்டு இன்னொரு 20% கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரீம் அமௌண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் வச்சிருந்த ட்ரீம் அமௌண்ட் என்ன, 20 கட் பண்ணி கடைசியில் எங்கே வந்தாங்க? சார் அப்படியே 50% வந்துருச்சு சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ 20 lakhs பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 10 lakhsக்கு வந்துருச்சு. ஓகே, 20 lakhsனா உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும்ல, 20 lakhsல இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இங்கே மண்டபம் இருக்கணும், இப்படி சாப்பாடு இருக்கணும், அந்த மாதிரி உங்களுடைய இது என்ன? இந்த ராமாயணம் பார்த்து சுயம்வரம் மாதிரி வந்து சும்மா ஆக்டிங்காக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் சொன்னேன் சார். என்னன்னா இவன் சைஸை பார்த்தா கொஞ்சம் நம்ப மாட்டாங்க தான் தூக்குறது, பட் சுயம்வரம் மாதிரி நான் வந்து உட்காந்துருப்பேன். நம்மளே ஒரு 4 பசங்களை செட் பண்ணிடுறது, ஒரு வில்லு வந்து வச்சிடுறது, 4 பேர் வந்து அப்படியே நடிக்கணும், என்னால் தூக்கவே முடியல, இது எப்படி தூக்குறது அப்படின்ட்டு அப்படியே சார் வந்து அப்படியே கெத்தாக வருவார், அப்படியே அசால்ட்டாக ஒரே கையில் தூக்கி அப்படியே ஒரு வில்லுற மாதிரி. இது அவர் வந்து உங்களை தூக்கணும், வில்லுற மாதிரி. ஸோ நான் வந்து ஓகே ஹீஸ் மை மேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செலக்ட் பண்ற மாதிரி. அதான் இந்த பாடி தாங்குமான்னு தெரியல. அந்த பாடி தாங்குமான்னு செக் பண்ணிடுமா? செக் பண்ணலாம் வாங்க வாங்க. எதை வச்சு சார் டெஸ்ட் பண்ணுவீங்க? நீங்க உங்களை தான் தூக்கணும்னு சொன்னீங்க. என்னையவா? வேற யாரும் சார் ஆக்சுவலி வில்லு மாதிரி சார், ராமர் தூக்குவார் அப்படி சொன்னேன். இந்த டெஸ்ட் கூட ஓகே சார். தூக்குவீங்களா? வில்ல இருந்தா பெட்டர் சார். நான் வேணா இவனை தூக்கலாமா? நீங்க அவரை தூக்குறீங்களா? சூப்பர், ஓகே. குலு குலு வெண்பனி போல சல சல சல்லடையாக பல பல கற்பனை போல பறக்கவ நினைப்பாக. இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஐடியா தோணுச்சு. யாரெல்லாம் இங்கே ஃபியான்சியை தூக்கலான்னு ஆசைப்படுறது யாரெல்லாம்? தூக்குனாலே உடம்புலாம் அவங்களுக்கும் நடுங்குது, எனக்கும் நடுங்குது. உங்களுக்கு நடுங்குதா? நடுக்கம்னா ஒரு வெயிட் இல்லை, ஒரு அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஓகே, ஸ்வைப் யூ ஆஃப் யுவர் ஃபீட். ஓகே, நைஸ், சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். மேரேஜுக்கு முன்னாலே வந்து நிறைய நேரங்களில் மீட் பண்ணியிருப்பீங்க, ஃபோனில் பேசியிருந்துருப்பீங்க, இதெல்லாம் இருந்திருக்கும். உங்கள் 2 பேரில் யார் ரொம்ப ரொமான்டிக்கு, யார் ரொமான்ஸ் ரொம்ப வீக்? சார் யூனிவர்சலாக உங்களுக்கு தெரிஞ்ச கதை என்ன சார்? ஒரு பையன் ஒரு பொண்ணை போய் வெளியே போகலாம், ஊருக்கு போகலாம், ட்ரிப்பு போகலாம், பீச் போகலாம், தேட்டர் போகலாம் கூப்பிடுவா. பொண்ணு இல்லை யாராச்சும் பார்த்துட்டா போச்சு, வீட்டில் அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க சார். இங்கே அப்படியே ஆப்போசிட் சார். ஜனவரி பொங்கலுக்கு ஒரு பெரிய படம் வந்துச்சு சார். சரி படத்துக்கு போகலாமான்னு கேட்டால் இல்லை நான் வந்து வரல, வீட்டில் வந்து அம்மா ஏதாச்சும் அப்புறம் நினச்சிப்பாங்க, என்ன சொல்கிறது. ஃபுல்லாகவே வந்து ரொம்ப சமத்து பையனாகவே வளர்த்துட்டார் போல சார். இப்போ வரையும் அந்த ரொமான்ஸ்க்கு பாட்டை பார்த்ததே இல்லையா? போஸ்ட் வெட்டிங் தான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன் சார். அந்த பாட்டு இன்னும் பார்த்ததே இல்லை. ப்ளஸ் இப்போது அவர் பர்த்டே வந்துச்சு சார். நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் இவர் பர்த்டே சர்ப்ரைஸ்க்கு. மொட்டை மாடியில் வந்து கேக்கெல்லாம் சூப்பராக வாங்கிட்டு போய் பலூன்ஸ் எல்லாம் அது பறந்துருச்சு சார். ஏதோ முடிஞ்ச அளவு க்ரௌன் எல்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இவர் கால் பண்ணுறேன் 12 o'clock. வீடியோ கால் வரீங்களா, மொட்டை மாடி வரீங்களான்னா சரி இவர் வீடியோ காலுக்கு தான் நினச்சி வர்றாரு. நான் அப்படியே டேங்க்லேருந்து ஒளிஞ்சு ஒரு ரொமான்டிக் ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறேன். எப்போ வந்த, எப்படி வந்த, எனக்கு புதுசுன்னு போயிடுச்சு சார். எப்பவுமே வரமாட்டீங்க, உள்ளுக்குள்ளே இருக்குங்கிறார் சார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து சொல்கிறதெல்லாம் 10% தானாமா, அவருக்கு வந்து 10 மடங்காக உள்ளுக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்பாரு. அது என்ன அப்படின்னு பார்த்ததில்ல சார் இன்னும். ஓகே, பட் இப்போ நீங்கள் ரொமான்டிக்காக இல்லைங்கிறது கூட ப்ராப்ளம் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ரொமான்டிக்காக எக்ஸ்பிரஸ் இருந்தாலும் டக்குன்னு உடச்சிருந்தீங்க, அதை ஏன் அதை பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் இருந்துச்சு, பட் நான் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பிரசிவ் இல்லாதனால எனக்கு அது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ல, அட்லீஸ்ட் நீங்கள் ரொமான்டிக்காக இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் ஒருத்தவங்க வந்து அதை பண்ணும்போது ஓ அதுக்குள்ள வந்துட்டியா, எப்படி வந்த அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு சர்ப்ரைஸில் ஒரு ஸ்டன்னில் டக்குன்னு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுங்க ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு கொஞ்சம்
கம்மி. அதனால அவங்களுக்கு அது டக்குன்னு அவங்க எதிர்பார்க்குற ஒரு சர்ப்ரைஸ், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் நான் பண்ணுறேங்கிறது அவங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு எப்படின்னா சார், நீ சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண வேணாம், நானே பண்ணுறேன், அதை அனுபவி அப்படிங்கிறேன். எனக்கு என்னுடைய பார்ட்னரை 100% தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் யாரு? முன்னாடி வாங்க. நீங்கள் வந்து 100% தெரியும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு கம்பேட்டபிலிட்டி ரோடு. இதில் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களை பார்ட்னரை புரிஞ்சு வச்சுருக்கீங்க, 100% உண்மையிலே 100% தானா அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன டெஸ்ட்டு. ஓகே, ஸோ இந்த ப்ரீவியஸாக எதுக்கு மேடம் சாரி கேட்டது சார் எப்பயுமே லேட்டாக வரும் சார். எங்கே போனாலும், அதாவது ஒரு மனுஷன் 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக வரலாம், 1 மணி நேரம் லேட்டாக வரும் சார். 10 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னா சார் வந்து 10 மணிக்கு தான் சூலூர்லேருந்து கிளம்புவார், 11 ஆயிரம் வர்றதுக்கு. ரொம்ப ஃபோன் அதிகமாக அடிக்டில் இருக்கு. அங்கே போ அப்படின்வாங்க. நான் ஸ்லிப்பர், நார்மல் ஸ்லிப்பர் போட்டு போயிட்டேன். ஸ்லிப்பர்லாம் போடாத, வேறு எதனா போட்டுக்கோ, இல்லை ஷூ போட்டு போடி, இந்த மாதிரி இதான் சொல்கிறது. ரகசியத்தை யாரு கீப் அப் பண்ணவே மாட்டாங்க, மனசுக்குள்ளே எல்லாம் டக்குன்னு சொல்லிடுறது யாரு? எல்லாருமே கரெக்டாக சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி என்ன ரகசியத்தை சொல்லிடுவாங்க? எங்கள் வீட்டில் எதனா ஒரு சண்டை நடக்குமா, எதனா சண்டைன்னு இல்லை, எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்களா, அதை நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துடும் எனக்கு. அது சொன்னேன்னா உடனே போயிட்டு, உடனே இல்லை, கால் வச்சப்பறம் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க அம்மா எல்லாம் எதனா கேட்க, எங்கள் அம்மா கேட்குறாங்க, இல்லை அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி எதுக்கு சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படின்வாங்க. அது பொதுவாகவே இவங்கன்னு இல்லை, பொதுவாகவே நீங்கள் பெண்கள் யார்ட்டையா ஒன்று சொன்னீங்கன்னா அது ஊர் முழுக்க சுற்றி மறுபடியும் நம்ம கிட்ட தான் திருப்பி வரும்னு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்புறம் இது வரைக்கும் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணது இல்லை, இப்போ சர்ப்ரைஸ் பண்ணலாம். சர்ப்ரைஸ் பண்ண போறீங்களா? சரி, ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் வந்து 5 வருஷமா சர்ப்ரைஸ்னு கேட்டீங்க, பண்ணல நீங்க. பட் ஆனால் இன்னைக்கு வந்து ஊர் உலகமே பார்க்குற அளவு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்கல்ல? சார் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு. பொதுவாக லவ் அப்படின்னாலே அது வந்து திருமணம் அப்படின்னு ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மொமெண்ட் என்னென்னா, பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பல கற்பனைகள் இருந்தாலும் ஒரு பாட்டு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அவங்களோட முகத்தை நினைத்தாலோ அல்லது வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ண விஷயம் நினச்சாலோ ஒரு பாட்டு நினைவு வரும். உங்கள் பாட்டை நினைக்கும் போது ஃபஸ்ட்டு நினைவு வரக்கூடிய பாட்டு என்ன? மன்மதன் படத்துல எத்தனை ஆண்கள் கடந்து வந்தேன் எவனையும் பிடிக்கவில்லை. அங்கே அவரை பற்றி படிடுங்க. அவர் தானே? எத்தனை ஆண்கள் கடந்து வந்தேன் எவனையும் பிடிக்கவில்லை, 20 வருடம் உனை போல் எவனும் என்னை ஏற்கவில்லை. ப்ளஸ் அவனோட ரைட் கன்னத்தில் மட்டும் ஒரு சின்ன குழி விழுகும் சார், அது ரொம்ப பிடிக்கும். அந்த குழி ஒரு புதைக்குழி, நான் அதில் தான் விழுந்துட்டேன் சார். அங்கே கொடுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா லவ் டுடே படத்தில் இந்த சாச்சிட்டாலே சாங், அங்கே அவரை பாருங்க, அவங்கள பார்த்து. ஊரே அவளை பார்த்தா அவ என்ன மட்டும் பார்த்தா, இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, யார் சொன்னாலும் நம்ப மாட்டான், அவ தாண்டா நம்பர் கேட்டா போதும் சார். ஆக்சுவலி இதுதான் உண்மை கதை. சரிதான். ஸோ அந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்கும் சார். எடிட் பண்ணிடுங்க சார். அப்போ தெரியுது. ஐயோ
சரி ஓகே, அடுத்து வேற. மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும் வாழ்க்கை இன்று வரமாகும். ஸோ அந்த சாங் இருக்கும் சார். அதே மாதிரி தான் ஒவ்வொரு மொமெண்ட்டில் வந்து ஒவ்வொரு மாதிரி சாங்ஸ் வரும் சார். ஆக்சுவலாக இவங்க லவ் பண்ணுறப்போ ஒரு சாங் இருந்துச்சு, சரி இவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்றப்ப எனக்கு ஒரு சாங்ஸ் டக்குன்னு தோணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனில் ஒவ்வொரு சாங்ஸ் தோணும் சார் எனக்கு. சரிதான். ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த சாங் தான் சார் இவங்களை பார்த்தாலே தோணுது. ஓகே, கீழே எனக்கு வந்து துஜ்மேம் ரப் தேக்தா கை ஷாருக் கான் சாங். ஹிந்தியா? ஓ ஓகே. எனக்கு அந்த சாங் இவங்கள பார்த்தா எனக்கு அதுதான் தோணும். ஓகே, 2 லைன் பாடுங்க ஷாருக் கானுக்காக. துஜ்மேம் ரப் தேக்தா ஹே யாரா மே கியா கरूं துஜ்மேம் ரப் தேக்தா ஹே யாரா மே கியா கरूं. நீங்க சொல்லுங்க, இந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி ஓரளவு தெரியும். சரி ஓகே, இந்த பக்கம் வாங்க. இந்த தரப்புல யாருக்கெல்லாம் வந்து அவங்க பார்ட்னரை பார்க்கும்போது வரக்கூடிய பாட்டு என்ன ஞாபகம் வரும்? அங்க திரு முழிக்கிறாப்புல. சொல்லிட்டாலே அவ காதல சொல்லும்போதே அவ்வளோதான் ப்ரோ. சொல்லும் போது தான் இருக்கு, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லையே. உண்மைதான். பாட்டுலாம் அவ்வளோ பாட மாட்டேன் ப்ரோ. சரி ஓகே, அங்க வாக்கப்பட கிடைச்சா விரும்பாண்டி சாதி சொல்ல சந்திர வருவாண்டி சாதிசனும் எல்லாம் அவன் தாண்டி கேட்ட வர உடனே தந்தா என்னை விட உன்னை சரி வர புரிஞ்சுக்க யாரும் இல்லை எவளும் இல்லை. என்ன வெக்கமா பாஸ் அது? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து கல்யாணத்துக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ். பட் ஆனால் கல்யாணம் ஆன பின்னால் இந்தந்த விஷயங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக நோ அப்படின்னு வைக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்ன? சரி, இப்போ வந்து அவனுக்கு ஒரு 200-300 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ வேற வேற கேங். ஸோ இன்னைக்கு இங்கே நைட் ஸ்டே, அடுத்த வாரம் அங்கே நைட் ஸ்டே, இங்கே நைட் ஸ்டேன்னே சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இனிமேல் வந்து நான் வந்துட்டா நான் தனியாலாம் இருக்க மாட்டேன். நான் எப்படி என் வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து இருக்கேன்ல, ஸோ நீயும் நிறைய நைட் ஸ்டே போகாமல் வீட்டிலே இருக்கணும். நைட் ஸ்டே நோ. நோ. வேற ஃபுட்டு வெளியில் அவ்வளவா சாப்பிடக்கூடாது. ஏன் அதிகம் சாப்பிடக்கூடாது? வெளியில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காது, அன்ஹெல்த்தியாக இருக்கும், ஆயிலி ஐட்டம்ஸ். சரிதான். ஓகே, உங்களுக்கு கண்டிஷன் இருக்கா? மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லை. இல்லை, நோ கண்டிஷன்ஸ். கல்யாணம் பண்ணால் போதும். ஓகே, வேற. சண்டை போட்டால் உடனேயாவது பேசணும். அவங்க 2 டேஸுக்கு பேசவே மாட்டாங்க. சண்டை ஏதோ சின்ன சண்டை வந்தாலும் உடனே பேசிக்கிற மாதிரி. வேற இல்லை, இதுவே போதும். இப்போ வரைக்கும் லேட்டாக வர்றதெல்லாம் ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா கரெக்டாக வந்துடணும். ப்ளஸ் மந்த்லி ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகணும் சார். ட்ரிப்புனா கம்மியாக பக்கத்துலேயே இருந்தாலும் ஓகே. ஏதாச்சும் ஒரு சாட்டர்டே சண்டே வந்து கண்டிப்பாக அவுட்டிங்கோ அவுட்டிங் இல்லை ட்ரிப்பு வேறு ஒரு பிளேஸ்க்கு போகணும். வித்தின் தமிழ்நாடே இருந்தால் கூட ஓகே தான். இயர்லி ஒன்ஸ் கொஞ்சம் பெரிய ட்ரிப்பு போகணும் சார். இப்போ வந்து எங்கே போனாலுமே வந்து லேட் ஆகுறது தான். அந்த லாஸ்ட் மினிட்ல தான் வந்து எங்கேனாலுமே வந்து கிளம்புறது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணால் அப்புறம் என்ன வேறு மாதிரி என்ன பார்ப்பேன். சரி பண்ண மாட்டேன். உங்களுக்கு கண்டிஷன் எதுவும் இருக்கா? ட்ரை பண்ணுறேன் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். பேர சொல்லுங்கள். அவங்க சொன்னதோட பெரிய காமெடியெல்லாம் இருக்கா? சொல்லுங்கள். இது இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்க தாங்கிக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அடி பட்டுச்சு, கை நீட்டக்கூடாதா? அடிக்கக்கூடாது. அடிக்கிறேன்னா ஆள் பார்க்க தான் சொல்லாம அடி. இதுக்கு முன்னாடி நிறைய வாங்கியிருக்கீங்க போலயே. அது வாங்கலாம் மாட்டான். இது சும்மா அப்படி பிடிக்கிறப்ப நகத்தில் கையில் நகமே ஃபுல்லாக கீரலாக தான் இருக்கும். இப்படி பிடிக்கிறது, இப்படி கிள்றது. கிள்ளலாம் மாட்டேன், நான் அப்படி சும்மா அப்படி பிடிப்பேன். அப்போ வந்து தெரியாமல் கீறிடும். ஸோ அடிக்கக்கூடாதுன்னு தான் உங்கள் கண்டிஷன். சார் கிரிக்கெட் விளையாட போகக்கூடாது சார். சண்டே கிரிக்கெட் விளையாட போகக்கூடாது. ஓகே. சனி ஞாயிறா? சண்டே. ஓகே. வீக் டேஸ் நான் குக் பண்ணும், வீக்கெண்ட்ஸ் அவங்க குக் பண்ணும் சார். வீக் டேஸ் நீங்கள் குக் பண்ணுவீங்க, வீக்கெண்ட் அவங்க குக் பண்ணணும். குக்கிங் சுத்தமாக தெரியாது, கற்றுக்கணும் சார். கல்யாண மேடைக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளையே நாங்கள் வரோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும், ஊரே வாயை பிளந்து பார்க்கணும், ஆனால் அதுக்கு வந்து டான்ஸ் ஆடணும். இந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது? மேபி இவ ஆசைப்பட்டனா கண்டிப்பாக பண்ணலாம். கேட்போம், அவங்கள்ட்ட கேட்போம். உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா உண்டாங்க? இருக்காந்தா சார்? இருந்தால் ஓகே தான் நினைக்கிறீங்க. ஓகே, கொண்டு வந்துடுவோம். வாங்க, அப்படியே வாங்க.
இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து கல்யாணத்துக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ். பட் ஆனால் கல்யாணம் ஆன பின்னால் மேரேஜ் நோக்கி வரக்கூடிய உங்களோட பயங்கள்லாம் என்னென்ன? ஃபினான்ஷியலி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த பயம் இருக்கும் சார். அது இயல்பாக இருக்கக்கூடியது தானே? இயல்பாக இருக்கக்கூடியது தான். பட் நாங்கள் 2 பேரும் தனியாக ஒர்க் பண்ணி எங்களோட மேரேஜ் நாங்கள் தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட திருமணத்தை நீங்கள் தான் பண்ணோம். ஓகே. ஆமாம். இல்லை, பொறுப்புகள் ஜாஸ்தி ஆகும். இல்லை, பேரண்ட்ஸ் என்ன பண்ணாலும் அவங்க மேலே ஃபுல் சுமையும் வைக்க முடியாது. ஏன்னா நாங்கள் எடுத்து நாங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபினான்ஷியலாக ஜாஸ்தியாக இருக்கும். வேற அடுத்து சார் நான் வந்து ஜாலியாக தான் இருந்தேன். சரி நம்ம வந்து எப்போவுமே நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து லாங் டிஸ்டன்ஸாக இருந்ததுனால ஃபைனலி ஒன்றா இருக்கலாம். ப்ளஸ் வந்து நான் அவங்க அம்மாக்கிட்டேயும் இப்போ ரொம்ப க்ளோஸ். ஸோ நானும் ஆண்டியும் சேர்ந்து ரொம்ப அவனை கலாய்ப்போம். ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் டேட் வர எனக்கு என்ன பயம்னா, இப்போ நான் சும்மா எங்கள் அம்மா கிட்ட இப்போ காலில் பேசினேன் சார். இப்போ வரலட்சுமி நோம்பு வந்துச்சு. நான் பெங்களூரில் தனியாக இருக்கிறதுனால எங்கள் அம்மா தான் அங்கே வீட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அம்மா காலையில் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறேன் நார்மலாக நானும் கேட்டேன், எப்படி போச்சுன்னா எல்லாம் நல்லா பண்ணோம் அப்படி இப்படின்னாங்க எங்கள் அம்மா. திடீர்னு இதுதான் உன்னோட லாஸ்ட் நோம்பு, நீ ஜாலியாக இருக்கிறது, அடுத்த வருஷம்லாம் 4 மணிக்கு காலையில் எழுந்துச்சு நீ தான் எல்லாம் பண்ணணும் அப்படி எங்கள் அம்மா பயமுறுத்துறதுக்கு அவங்க சொல்லலை. பட் அப்போ சொல்ல எனக்கு ரியலைஸ் ஆகுது, ஓகே நான் வந்து இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் ஒரு ஜாலியாக இருப்போம் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே யோசித்தேன். இப்போ கொஞ்சமாக அந்த நோன்பு எங்கள் அம்மா கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே ரியலைஸ் ஆயிடுச்சு, இல்லை இது வந்து ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வரைக்கும் கேர் ஃப்ரீயாக இருந்தவங்க இனிமேல் ரெஸ்பான்சிபிளாக நம்ம மாறணும் அப்படிங்கிற. நான் இது வந்து அவங்க அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஆண்டி அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாமா, நீ ஜாலியாக இருக்கலாம், நீ இப்படியே இரு. நான் ரொம்ப இப்போ எப்படி இருக்கேனோ அப்படிதான் அவங்க அம்மா முன்னாடியும் இருப்பேன். ஆனாலும் நமக்கு இருக்கும் இல்லையா, நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம இது பண்ணணும். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை, நானா அது பண்ணணும். அது வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் அது பண்ணுவேனா அந்த மாதிரி நான் டக்குன்னு நான் பண்ணணும். ஸோ அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஃபியர் தான் இப்போ கொஞ்சம் எனக்குள்ள வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஃபியர் தான் அது. இல்லை எனக்கு பயம் என்னன்னா, இப்போது என் அம்மா கூட இவங்களும் நல்லா செட் ஆகிட்டாங்க. ஸோ என்ன கழட்டி விட்டுருவாங்கன்ற ஒரு அது கண்டிப்பாக நடக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து திருமணத்துக்கு பின்னால் இந்த விஷயம்லாம் எனக்கு இதாக இருக்கும்னு பயமாக இருக்க விஷயம் என்ன? சார் 2 விஷயம் ரொம்ப பயம். ஒன்று வந்து நான் வெஜிடேரியன், அவர் நான்வெஜ். ஸோ அவங்க வீட்டில் எல்லாரும் நான்வெஜ்ஜா, எனக்கு வந்து நான்வெஜ் ஸ்மெல்லே வந்து பெருசாக பிடிக்காது, ஆகாது. எங்கள் வீட்டில் இதுதான் கேட்டாங்க, நீ வந்து நான்வெஜ் ஃபேமிலி எப்படி அங்கே போய் இருப்பேன்னு. பட் இப்போ வரைக்கும் எனக்கு ஆன்சர் இல்லை. வெஜ்ஜு சாப்பிட்டுக்கலாம், பட் ஸ்டில் அவங்க இப்போ சண்டே ஆனால் நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மேட்ச் என்ன ஆக போகுதுன்னு தெரியல சார். இப்போ ஆப்வியஸாக மீன் வாங்கினா மீனை கழுவணும், சிக்கன் எடுத்தால் சிக்கனை வாஷ் பண்ணணும் சார். ஆக்சுவலி நான் நான்வெஜ் சாப்பிடுவேன், அவங்க வெஜிடேரியன்னால அவங்கள நான் வந்து எதுவும் கம்பல் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு வெஜிடேரியன் தான், அவங்கள நான் நான்வெஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி நான்லாம் கம்பல் பண்ண மாட்டேன். அதனால ஓகே, நீங்கள் கம்பல் பண்ண வேண்டாம், அது கம்பல் பண்ணவும் கூடாது, அது ஓகே. பட் ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்மெல்லே ஆகாதுங்கிறாங்க. அப்போ மீன் வாங்கினா என்ன பண்ணுவாங்க, மீன் வாங்கினா ஸ்மெல்லு இதாகும்ல? இல்லை சார், கொஞ்சம் அதாவது சாப்பிட்ற அளவு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஓகே அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம், நம்ம வெஜ்ஜு சாப்பிட்றாங்கள அளவு கொஞ்சம் பழகி தான் ஆகணும் சார், வேறு வழி இல்லை. ஸோ உங்கள் மனைவி இப்போ வெஜ்ஜு, நீங்கள் நான்வெஜ்ஜு. மனைவிக்காக நான் வந்து நான்வெஜ் வந்து வெஜ்ஜாக மாறினேன் அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க, இந்த ஷோலே சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து மனைவிக்காக நான்வெஜ் வந்து வெஜ்ஜாக மாற ரெடியாக இருக்கீங்களா? இல்லை, உண்மையாக சொல்லலாம், தப்பு இல்லை. ஆக்சுவலாக எனக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். மனைவி பிடிக்குமா இல்லையா, அவ்வளோதான் விஷயம். அவங்களுக்காக மாறுதுன்னா கண்டிப்பாக மாறுவேன். மாறிடுவீங்களா? கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க சார். இது அன்எக்ஸ்பெக்டட் தான். உங்களுக்கு பிரதர்? எனக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் வேறு ரிலிஜியன். ஸோ அதனால் மேரேஜுக்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு மனசங்கடம் எதுவும் ஆகிட்டாத அளவுக்கு நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுமையை நான் சுமக்கணும்னு எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு இதானா கூட அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. ஏன்னா நம்மளை நம்பி வராங்கங்கும் போது நம்ம தான் அவங்கள வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கான சுமையை வந்து நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த பயம் வருது. என்னோட அம்மாவோட அண்ணன் தம்பி அவங்களாம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து எங்கள் கூட அவ்வளோ பேசுகிறதே கிடையாது. நாங்கள் 2 பேரும் இதை மாதிரி இருக்கோன்றதுக்கப்புறம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க எங்களை, ஒரு மனுஷனாகவே ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, ஓப்பனாக சொல்கிறேன். அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ அது நல்லாயிருக்கும், நாளைக்கு வந்து மேரேஜுக்கு அப்புறம் எங்களுக்குன்னு வந்து ஒரு குழந்தை அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் நல்லா பார்ப்பாங்களா, எந்த நோக்கத்தில் அவங்கள பார்ப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ஒரு ஃபேமிலி அப்படின்றது எங்களுக்கு இருக்காது அப்படின்றது ரொம்ப அது ஒரு பயம் இருக்குது. இன்னொன்று எங்கள் வீட்லேயுமே வந்து எப்படி என்னை வந்து ரொம்ப பாசமாக தான் பார்த்துப்பாங்க. இப்போ வர வந்து எந்த ஒரு குறையுமே வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒன்று என்ன கேட்டாலுமே உடனே அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து எனக்கு கிடைக்கிற எல்லாமே வந்து இவனுக்கும் வந்து அவங்க சேம் இது கொடுக்கணும். ஸோ இவனை ஹர்ட் பண்ணுற மாதிரியும் அவங்க எதுவும் இது பண்ணிடக்கூடாது. ஸோ எனக்கு அந்த ஒரு பயமும் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக நம்ம கூட வந்து 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒரு பக்கம் திரு நவீன் அவர்கள், பேன் இண்டியா ஹெட், ஜீரோ கிராவிட்டியுடைய. அதே போல் இந்த பக்கம் வந்து சாய் சித்ரா, தமிழ் மேட்ரிமோனியில் வந்திருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு திரு நவீன் உங்கள்கிட்ட போயிடலான்னு பார்க்குறேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஃபோட்டோகிராஃபியில் எல்லாமே அட்வான்ஸ்மெண்ட் வந்து வந்துருச்சு. முன்னால் ஃபோட்டோகிராஃபினா ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பார், அவரே ஃபோட்டோ எடுப்பார், வீடியோ எடுப்பார் மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து ட்ரோன்லேருந்து என்னெல்லாமோ வந்துருச்சு. ஸோ அப்படி இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்கவங்க என்ன ட்ரெண்டில் இருக்குது, இதுதான்ப்பா இன்றைக்கி ட்ரெண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு வீடியோகிராஃபர் அவங்களே எடுப்பாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸே வந்து லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இப்போ எக்கச்சக்கமாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி, கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி, ட்ரெடிஷ்னல் வீடியோகிராஃபி, கேண்டிட் வீடியோகிராஃபி, 360 டிகிரி, ஹெலிகேம், ட்ரோனு, அந்த மாதிரி வந்து சர்வீசஸே வந்து நீங்கள் அப்படியே அடிக்கிட்டே போகலாம். லைக் எப்படின்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த கப்புள் எப்படி வந்து விரும்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார், எல்லாமே ரெஃபரன்ஸ் ஃப்ரம் இப்போ இருக்க இந்த சினி செலிப்ரிட்டிஸ். ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி பண்ணுறாங்க, அதே மாதிரி மூவிஸில் வர சில ஷார்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா கூட எங்களுக்கு இந்த மாதிரி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சுக்கலாம் சார். இப்போ எப்படின்னா வந்து ஹனிமூன் பற்றி பேசியிருந்தீங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹனிமூனுக்கே ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கூட்டு போயிடுறாங்க. ஆனால் குட் சென்ஸ் எப்படின்னா அந்த ரூம்குள்ளே ஏதாவது ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொமான்டிக்காக ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. லைக் நாட் வியர்ட், அந்த மாதிரிலாம் இருக்கு ஆக்சுவலி. அதாவது ஹனிமூன் போகும்போது இவங்களையும் கூட்டிட்டு போவாங்க, அந்த மாதிரி நடந்து தனி ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, டிராவல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம், அதெல்லாம் கொடுத்துருவாங்க. பட் அந்த இடத்துல வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, இதோட வெளிப்பாடு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் தி சோஷியல் மீடியா அண்ட் ஃப்ரம் தி அந்த செலிபிரிட்டிஸ், அந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம சினிமாவில் பார்க்குறது எல்லாமே தான். ஸோ அவங்களுக்கு வந்து அது எல்லாமே ஃபார் மெமரிஸ். ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இட் பி a great memory like that. இப்போது மேட்ரிமோனியை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க பேசும்போது சில விஷயம் சொன்னாங்க, எனக்கும் என் பார்ட்னருக்கும் எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் ஒத்து போகுது அப்படின்னு. ஆக்சுவலி மேரேஜில் அது எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் ஒத்து போகணுமா? ஏன்னா எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் ஒத்து போனால் போர் ஆகிடாது. ஏன் அது எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் ஒத்து போகணுங்கிற மாதிரி ஒன்று ட்ரெண்டு வருதான்னு பார்க்க வேண்டியது. எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் ஒத்து போகணும் அப்படின்னு ஏன் மோஸ்ட்லி நினைக்கிறாங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து எங்களோட ப்ராடக்ட்லேயே நாங்கள் பார்க்கும்போது என்னென்னா, நிறைய பேர் வந்து அந்த காமன் டாக்கிங் பாயிண்ட் இருக்குது. அதாவது ஒருத்தரை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க புதுசாக அப்படின்னா, இல்லை ஒரு தெரிஞ்ச சர்க்கிளே ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டாவோ யாரோ இருக்காங்க, அக்வைட்டன்ஸாக இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆகும்போது ஒரு காமனாலிட்டி இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து செயல் த்ரூ பண்ண. எனக்கு இப்போ வந்து ராஜா சார் பாட்டு பிடிக்குது அப்படின்னா இன்னொருத்தர்கிட்டையும் அது பிடிக்குதுன்னா எனக்கு வந்து அது ஒரு கான்வர்சேஷன் ஐஸ் பிரேக்கர் மாதிரி ஆகிடுது. அதை வச்சு உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும், நம்ம இந்த கான்சர்ட் போகலாமா, இந்த மாதிரி வந்து ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. 2வது ஒருத்தர் கிரிக்கெட் பிடிக்குது, இன்னொருத்தருக்கும் கிரிக்கெட் பிடிக்குதுன்னா மேபி அவங்க மேட்சுக்கு ஒன்றா போகலாம். அந்த ஒரு ஃபீல், அந்த லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த ட்ரெண்டை எங்களோட ப்ராடக்ட்லையும் பார்க்குறேன். நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு வந்து காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ஃபேக்ட் எங்களோட ரீசெண்ட் டிவி கமர்ஷியலே பார்த்துருந்தீங்கன்னா பெட் லவர்ஸ் வந்து ஃபுட்டீஸ் அந்த மாதிரி தான் நாங்களே போர்ட்ரே பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை கேட்குறாங்க அந்த மாதிரி வேணும் அப்படின்னு. பட் 100% மேட்ச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அது வந்து சிலது என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி தெரியலாம், என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தெரியலாம், மேரேஜுக்கு அப்புறம் தெரியலாம். பட் ஐ திங்க் தட் இஸ் ஓகே. ஏன்னா எல்லா இண்டிவிஜுவலும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி போர் அடிச்சிடும், ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பாசிபிளும் இல்லை. சில டிஃப்ரென்சஸ் இருந்தால் அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்கள் எல்லாருமே பார்த்துல மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இது வரைக்கும் வந்து எந்த டெலிவிஷன்லையுமே நிச்சயிக்கப்பட்ட ஒரு கப்புள்ஸை வந்து திருமணத்துக்கு முன்னால் ஒன்றா வச்சு ஒரு ஷோங்கிறது பாசிபிள் இல்லாமலே இருந்தது. அது காரணம் என்னன்னா நம்ம சொசைட்டி வந்து கொஞ்சம் டேபுவாக தான் இருந்தது. திருமணத்துக்கு முன்னால் 2 பேரும் ஒன்றா போகிறதா, அதுவும் டிவி ஷோவில் ஒன்றா உட்கார்றதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இருந்ததை தாண்டி இன்றைக்கி அது அப்படி ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். அதுக்கு உங்களோட ப்ரெசன்ஸ் இருந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச் இந்த இடத்துல கலந்துக்கிட்டதுக்கு. அண்ட் இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக, எவ்வளோ கனவுகளோட, எவ்வளோ விஷயங்களை கொண்டு போகணும் திருமணத்தில் அப்படின்னு ஐடியா வச்சுருக்கீங்களோ அது எல்லாம் மனமாற நடக்கணும் அப்படின்னும் மனமாற வாழ்த்துக்கிறோம். நாங்கள் தர்ஷன் சுகந்த ஸ்வர்ண அகர்பக்தி ஒரு சிறந்த நறுமணம் வழங்கும் 10,000 ரூபாய் வகிச்சான கேஷ் வவுச்சர். இது வந்து ஹார்ட் கேஷாகவே வாங்கிட்டு போயிடலாம். இதை யார் வாங்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் தான். வாங்க.
டார்லிங் மசாலா அண்ட் ஊறுகாய் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்பான கிஃப்ட் வவுச்சர். இதை யார் வாங்க போறாங்கன்னா நீங்க தான். வாங்க. அடுத்ததா யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் வழங்கும் ஒரு கிஃப்ட் டேம்பர். இதை யார் வாங்க போறாங்க அப்படின்னா, எவ்வளோ ஷைனஸ் இருந்தாலும் பரவாயில்ல, டான்ஸ்ல கண்டிப்பா கலந்துக்கிட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லி கலந்துக்கிட்ட இந்த கப்பல் தான். வாங்க. இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் டார்லிங் மசாலா அண்ட் ஊறுகாய் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை தர்ஷன் சுகந்த ஸ்வர்ண அகர்பக்தி. ட்ரஸ்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் ஃபண்ட்ஸ் இந்தியா, மேக்கிங் இந்தியா வெல்த்திகர். ஸ்பெஷல் பார்ட்னர் யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள், பக்கா மேட்ச். கோ பிரசன்டட் பை SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் தீபாவளி ஆஃபர். மற்றும் ஒரு தமிழ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.